ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும், ஒரு டைலமாவில் இருப்பாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். காரணம் என்னன்னா, உங்களுடைய ஃபைனல் ரேங்க்கை நிர்ணயம் பண்ணுறதுல ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒரு பெரிய ரோல் இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு, எக்ஸாமில் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க எந்த ஆப்ஷன் எடுத்தாங்களோ அதையே நாமளும் எடுத்துடலாம், அதே ஸ்கோர் நமக்கு வரும், அதே ரேங்க் நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஆப்ஷன்லையோ அல்லது அவங்களுடைய சீனியர்ஸ் எடுத்த ஆப்ஷன்லையோ நாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுவும் தவறானது. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒரு மனிதனுக்கும் ஒரு யூனிக் ஃபிட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஃபிட் ஆனது உங்களுக்கு ஃபிட் ஆகாது. அதனால் பிளைண்டாக ஆப்ஷனில் சூஸ் பண்ணாதீங்க. சரி, ஆப்ஷனல் சப்ஜெக்டை எப்படி சூஸ் பண்ணுறது? இதற்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இன்ட்ரெஸ்ட், விருப்பம். எந்த பாடம் உங்களுக்கு விருப்பமோ அந்த பாடத்தை தான் நீங்கள் எடுக்கணும். விருப்பம் இல்லாமல் எதையும் நீங்கள் படிக்க முடியாது. ரெண்டாவது ஃபீஸிபிலிட்டி. விருப்பம் இருந்தாலும் அதை தாண்டி அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை உங்களால் கம்ஃபர்டபுளாக படிக்கிற மாதிரி இருக்கணும். சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு டீசன்ட் ஸ்கோரை ஃபெச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த 2 க்ரைட்டீரியா வச்சு தான் நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் 2 3 ஆப்ஷனல் சப்ஜெக்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோம் ஒர்க்கை பண்ணணும். இந்த ஹோம் ஒர்க்குள்ளே 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி, ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஆப்ஷனல் சப்ஜெக்டுடைய சிலபஸை எடுத்து கோத்ரூ பண்ணணும். குறைஞ்சபட்சம் நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கணும், கேள்விப்பட்ட மாதிரி இருக்கணும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். இது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து கோத்ரூ பண்ணுங்கள். கேள்வி கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, அனாலிட்டிக்கலாக இருக்கா, அல்லது டைரெக்டாக இருக்கா, ஃபேக்சுவலாக நிறைய எதிர்பார்க்குறாங்களா, இதெல்லாம் பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். தேர்ட் ஆக்டிவிட்டி, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற சப்ஜெக்ட் சம்மந்தமாக சில பேசிக் ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி ஒரு 4-5 நாட்கள் நீங்கள் படிக்கணும். உதாரணத்துக்கு ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்டான பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 3த்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்டர்நெட்டுக்கு போய் ஃப்ரீயாகவே நீங்கள் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இக்னோ மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி 3 சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பேசிக் டாபிக்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் மெட்டீரியலை வச்சு படிக்க ஆரம்பிங்க. இதில் எந்த சப்ஜெக்ட் உங்களால் ஈஸியாக படிக்க முடியுது, எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 ஆக்டிவிட்டீஸையும் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். நன்றி.